இஷான் கிஷன் இந்தியாஸ் பாக்கெட் சைஸில் டைனமைட் மாதிரி சும்மா வெடின்னு வெடிச்சு தள்ளிட்டாரு. 2024 பிசிசிஐ சென்ட்ரல் கான்ட்ராக்ட்லேருந்து இஷான் கிஷனை தூக்கிட்டாங்க. தூக்குனது மட்டும் இல்லாமல் எந்த செலெக்ஷனுக்கும் கன்சிடர் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2023 டிசம்பரில் சவுத் ஆஃப்ரிக்காக்கு எகெயின்ஸ்டாக அந்த சீரீஸ்லேருந்து வித்ட்ரா பண்ணிட்டாரு இஷான் கிஷன் டியூ டு பர்சனல் ரீசன்ஸ். 2024 பிசிசிஐ இஷான் கிஷானை சென்ட்ரல் கான்ட்ராக்ட்லேருந்து தூக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரேயஸ் ஐயர் மட்டும் இஷான் கிஷனுக்கு ஒரு வார்னிங்கும் கொடுத்தாங்க. ஐபிஎல்லை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிவிட்டு டொமஸ்டிக் கிரிக்கெட் விளாட்ல அப்படின்னு சொன்னாங்க. 2024 நடந்த ஐபிஎல்லையும் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். அதுக்கப்புறம் எல்லா டொமஸ்டிக் கேம்ஸையும் விளாண்டார் இஷான் கிஷன். லைக் ரஞ்சி ட்ராஃபி, விஜய் ஹசாரே, சயித் முஷ்டாக் அலி ட்ராஃபி. 2025 ஐபிஎல்லில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்காக நம்பர் 3 விளாண்டு ஃபஸ்ட்டு மேட்சே ஒரு 100. பட் அதுக்கப்புறம் பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியல. இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச அந்த சயித் முஷ்டாக் அலி ட்ராஃபியில் 200 அடித்தது இல்லாமல் ஜார்க்கண்ட் டீமை முதல் முறையாக சயித் முஷ்டாக் அலி ட்ராஃபியை ஜெயிக்க வச்சார் கேப்டனாக. அதுக்கப்புறம் தான் வேர்ல்டு கப் ஸ்குவாடில் ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பராக இஷான் கிஷன் எடுத்தாங்க. ஆல்சோ ஃபார் நியூசிலாந்து T20 சீரீஸ். இப்போ நியூசிலாந்து T20 சீரீஸில் செகண்ட் T20ல ஒரு எக்ஸ்ட்ராடினரி நாக் 76 ரன்ஸ் அடித்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினார். தேர்ட் T20லையும் பெரிய நாக் அடிக்கலைனாலும் ஃபஸ்ட்டு பால்லையே சஞ்சு சாம்சன் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு இன்டென்ட்டோட விளாண்டாரு. ஸோ இஷான் கிஷனோட இன்டென்ட் தெளிவாக தெரிஞ்சு நான் இங்கே அடித்து விளாட தான் வந்திருக்கேன் அப்படின்னு அப்படி பொலன்னு பொழந்தாரு. இப்போ லாஸ்ட் T20ல ஒரு 42 பால் 100 நம்பர் 3 பொசிஷனில் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் இஷான் கிஷன். திலக் வர்மா ஃபிட்டாக இல்லை அப்படின்னா ஐ திங்க் இஷான் கிஷன் தான் நம்பர் 3ன்னு நினைக்கிறேன். ஒருவேளை திலக் வர்மா டீமுக்குள்ளே வரும்போது மேபி சஞ்சு சாம்சனை கூட இஷான் கிஷன் ரிப்ளேஸ் பண்ணலாம். இஷான் கிஷனும் அபிஷேக் சர்மாவும் ஓப்பனிங் பண்ணலாம். ஸோ 2 வருஷமாக இஷான் கிஷன் பண்ண ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச பலன் தான் இந்த வெற்றி அப்படின்னு சொல்லணும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.